ஒரு ஜாதகத்தில் உயர்ந்த புகழ் பெறணும் அப்படின்னா ஜனவசீகரம் இருக்கணும். இந்த ஜனவசீகரம் இருக்கிறவங்கள தான் மக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நம்ம சில பேரை பார்க்குறோம், கொண்டாடுறாங்க, பால் ஊற்றி எல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இதற்கு உயர்ந்த ஜனவசீகரம் இருக்கணும்னா அதுக்கு சில கிரக கூறுபாடுகள் இருக்குது. தை மாதம் இந்த குழந்தை பிறந்தது, சாயந்தரத்தில் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தை மாதம் சாயந்தரம் அருகிற போது கடகலக்கணம், கடகராசி, லக்னத்தில் குரு, லக்னத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் விளங்குறவங்களுக்கு இத்தனையும் இருந்ததுன்னா அந்த குழந்தைய உலகமே கொண்டாடும்ல. 5ஆம் இடத்தை வச்சு தான் உங்களுடைய அந்தஸ்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு பொறுப்பே மகாலட்சுமி வாசம்னு பேர். அள்ளி கொடுக்க வேண்டிய கட்டாயம். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 5 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வா அப்படின்னு பேர். அதே போல தான் ஒரு அரசியல்வாதி இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருப்பாங்க, அடுத்து பார்த்தா ஆளே காணாமல் போயிருப்பாங்க. அடுத்து ஆனால் சில பேருக்கு வந்து அவங்களுடைய குடும்பங்கள்னு இப்படி வருது. இது எல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகமா இல்லை மொத்தமாக எதுவும் அவங்க ஃபேமிலிக்குன்னு எதுவும் ஜாதகம் இருக்கா? இந்த உலகத்தில் எந்த சாம்ராஜ்யங்களும் 250 வருஷத்துக்கு மேல் நின்னதில்லை. வரலாறு படிக்க உங்களுக்கு தெரியும். எந்த சாம்ராஜ்யங்களாக இருந்தாலும் அதிகபட்சம் 250 வருஷம் தான் அது நிற்கும். 250ல் உடஞ்சி போகிறதெல்லாம் உண்டு. இப்போ சிலதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். அந்த லெவலில் சில கண்ட்ரிஸ் இருக்குது இன்னைக்கு. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது ஒரு ஏழ்மைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு வேலையில் இருப்பாங்க, பட் எதுவுமே அவங்களால தொடங்க முடியாத ஒரு நிலைமையும் இருக்குது. அதே போல் என் வாழ்க்கை எப்படி தான் அவங்களே புரிஞ்சு பேசுகிறாங்களே. அவங்களே சொல்லுவாங்க, நான் பார்க்காத ஜோசியர் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலை, இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அடிப்படையான ஒரு விதி என்னன்னு கேட்டால், இப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், கிரக நிலைகள் பிரமாதமாக இருக்குது. உச்சத்தில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது, நட்புள் இருக்குது, பகைமை இல்லை, நீச்சம் பெறலை, வக்ரமாகலை, ஒரு சராசரியாக நல்ல ஜாதகமாக தெரியுது. ஆனால் அவருக்கு நடக்கிற திசை மோசமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நீங்கள் ஆக்சுவலி ஜாதகம் பற்றியான ஒரு சின்ன க்யூரியாசிட்டியை நிறைய பேருக்கு டெவலப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே போல் இப்போ நம்ம 3ஆம் இடம் பற்றி பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அந்த 3ஆம் இடத்தை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும்லாம் சொல்லும்போது, இப்போது என்னுடைய கட்டத்தில் 3ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. ஸோ அதில் கிரகம் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும், அந்த மாதிரியான விஷயங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, கிரகம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இயற்கையாக அந்த எப்படி உங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றுமே இருக்காது. இல்லை, நீங்கள் அதில் குடியிருங்க, வீடு கட்டுங்க, வீடு கட்டாமல் போங்க, எம்டியாக போட்டு வைங்க, அது வேறு விஷயம். அதுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல. அது மாதிரி 3ஆம் இடத்திற்கு ஒரு கிரகம் இருக்குல்ல. 3ஆம் இடத்துல யாரும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 3ஆம் இடத்திற்கு ஒரு அதிபதி இருப்பார். அந்த அதிபதியின் தன்மையை பொறுத்து பலன்கள் மாறும் தானே. எல்லா பலனும் சொல்லலாம் தானே. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மேச லக்னத்துக்காரன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடத்துல கிரகமே இல்லை. அப்போ 3ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும், புதன். இந்த புதன் உச்சத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஆகி போச்சு இல்லை. அப்போ 3ஆம் இடத்தின் மூலமாக என்னென்ன நீங்கள் சாதிக்கணுமோ அதை எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுத்துருவார்ல. இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் இடத்தை பற்றி சொல்லுகிற போது வாக்குக்கு வாக்குஸ்தானம் 3ஆம் இடம்னு சொன்னேன். இப்போ சாதாரணமாக நம்ம ரோட்டில் போகும்போது வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுக்கு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தயாரிப்பு தேவையில்லை இல்லையா. அது தினசரி கலோக்கியலாக நம்ம பேசுகிறது தான். ஒரு மேடையில் பேசுகிறீங்க, இல்லை யார்கிட்டயாவது ஒரு கமிட்டடாக ஒரு மைக் பிடிச்சி பேசுகிறீங்க, இதற்கு எவ்வளவு அறிவான மூளை வேலை செய்யணுமா இல்லையா? கண்டிப்பாக. இதை 3ஆம் இடம் தீர்மானிக்கும். வாக்குக்கு வாக்குன்றான். வாக்கு என்பது சாதாரணமாக பேசுறது, அதையும் மிஞ்சிய ஒரு வாக்கு. அப்போ எல்லாருக்கும் போய் சேருது மெசேஜ். ஒருத்தர் இன்னைக்கு அரசியல் மேடையில் வந்து பேசுகிறத பார்த்து நம்ம புல்லரிக்கிறோம், கை தட்டுறோம்னா அவருக்கு 3ஆம் இடம் பிரமாதமாக வேலை செய்யுது. ஆக 3ஆம் இடத்தில் கிரகம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. 3ஆம் இடத்தை அதிபதியை பார்த்தா போதும். ஓகே சார். அதே போல் இப்போ இந்த 4ஆம் இடம்ங்கிறது வந்து எதை குறிக்கும்? 4ஆம் இடம் என்பது பெற்ற தாயின் நிலைகளை சொல்லக்கூடியது 4ஆம் இடம். உங்களுடைய அடிப்படை கல்வி 4ஆம் இடம். இப்போ பள்ளிக்கூட படிப்புங்கிறது 2 வகையாக பார்க்கலாம். ஸ்கூலிங் லைஃப் இருக்குது, கல்லூரி வாழ்க்கை இருக்குது. இந்த கல்லூரி வாழ்க்கையில் சில பேர் பிச்சு வாங்கிடுவான், கோல்டு மெடல் ஆக்கிடுவான். ஆனால் +2 முடிக்கிற வரைக்கும் 2 பக்கம் ஃபெயில் ஆகிட்டே படித்து வருவான். அது என்ன காரணம்னா, இந்த 4ஆம் இடம் வலுவாக இல்லைன்னா அடிப்படை கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த 10 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தாளம் போடும் இந்த குழந்தை. அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், கவலையே படாதீங்க, எப்படியாவது 4ஆம் இடம் வந்து அடிப்படை கல்வி. அடிப்படை கல்வி என்பது அந்த +2 வரைக்கும் இன்னைக்கு எலிமெண்ட்ரிலேருந்து ஒரு ஸ்கூலிங் லைஃப், மொத்தத்தில் ஸ்கூல் லைஃப்.
இப்போ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லுவோம், தயவு செய்து இந்த குழந்தைய +2 வரைக்கும் எப்படியாவது படிக்க வைங்க, டியூஷன் அனுப்புங்க, காலில் விழுந்தாவது படிக்க சொல்லுங்க, படிக்க வைங்க. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போயிடும், அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை ஓஹோன்னு வந்துடும், நம்புங்க, இப்படி சொல்லி அனுப்புறதெல்லாம் உண்டு. அதே மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் எதிர்பாராத விதத்தில் அந்த குழந்தை டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் ஆகுறது, அமெரிக்கா வரைக்கும் போய் வாழ்ந்து காட்டுறது, இதெல்லாம் கூட நடக்கிறது உண்டு. அப்போ 4ஆம் இடம் கல்வியை பற்றி சொல்லுகிறது. அதுக்கு பேர் வித்தை ஸ்தானம்னு பேர். 4ஆம் இடம். இந்த காலத்தில் படிப்பு பல விதமாக மாறி போச்சு. ஒரு காலத்தில் அது இல்லை, வித்தை தான் அது. கற்றுக்கொள்ளுகிற வித்தையை சொன்ன இடம் 4ஆம் இடம். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது இல்லை, இன்னும் 4ஆம் இடத்தை பற்றி சொல்லணும்னா வாகனங்கள் 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் தான் வச்சுக்கோங்களேன். நிச்சயம் அந்த ஜாதகர் ஒரு விவசாயி, ஏழையில் கிராமத்தில் இருந்தாலும் கூட ஒரு நாளைக்காவது ஒரு டிராக்டரில் ஏறி ஓட்டி பார்த்துருவார், இல்லை சொந்தமாக வாங்கி பார்த்துருவார். ஏதோ ஒரு இயந்திர தொழில்நுட்பத்தோட அவர்களோட தொழில் நடக்க ஆரம்பிக்கும், பம்பு செட்டாவது ஓடும். இப்படிங்கிறது அந்த 4ஆம் இடம் தான். அப்போ இந்த 4ஆம் இடம் வாகன பிராப்தத்தை குறிக்கிறது. நீங்கள் கார் வச்சுக்கணுமா, பைக் வச்சுக்கணுமா, என்ன வண்டி வச்சுக்கணும், இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்துல வரும். ஹை எண்ட் வெஹிக்கிளா இல்லை லோ எண்ட் வெஹிக்கிளா, அந்த 4ஆம் பாவாதிபதி எங்கே இருக்கிறாரு, இதை பொறுத்து உங்களுடைய வாகனங்களின் உயர்வு தாழ்வுகள் எல்லாம் மாறும். இது 4ஆம் இடம். நீங்கள் செல்ஃபாக வாங்கி எஸ் இல்லை ஹையர் எண்டா இல்லை லோவர் எண்டான்னு சொன்னீங்களா, அது எதை வச்சு நிர்ணயிக்க முடியும்? அந்த 4ஆம் பாவாதிபதி உச்ச பலம் பெற்று சிறப்பாக இருந்தால் பென்ஸ் வரைக்கும் வாங்க வேண்டியதானே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சார். இப்போ உதாரணத்துக்கு தனுஷ் கன்னியா லக்னம், 4 கூடையவன் வந்து குரு. இந்த 4ஆம் பாவாதிபதி குரு போய் எங்கேயாவது ஒரு உச்சத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உச்சமாகிறது எங்கன்னா கடகத்தில் உச்சமாவார். கடகத்தில் உச்சம் பெற்று தனியாக இருந்துடக்கூடாது, அவர் கூட யாராவது சேர்ந்துடணும். உதாரணத்துக்கு குருவும் சந்திரனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த அமைப்பு என்பது அந்த பையனை ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் வாங்குறது, ஒரு பென்ஸ் வாங்குறது, ஒரு பிஎம் வாங்குறது, இந்த லெவலில் அவனுடைய வாழ்க்கையை அமைச்சே தீரணும். நேற்றை கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பையன் டெம்போ ஓட்டிகிட்டு இருந்தவன் ஏரோப்ளைன் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஏரோப்ளைன் ஓட்டுறாரு, 2 ஏரோப்ளைனு. அப்போ அந்த வளர்ச்சியை பாருங்களேன். இத்தனைக்கு படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. முயற்சி என்பது இந்த உலகத்தில் எல்லோரும் தானே முயற்சிக்கிறாங்க. யார் உழைக்கலை? உழைச்சவன் தான் இந்த உலகத்தில் முன்னுக்கு போகணும்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குறைச்சி சொல்லலை. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் தூக்குறாங்கல்ல, பாரம் தூக்குறாங்கல்ல, இவங்க பொழுதன்னைக்கு வண்டிக்காக போய் எடுத்துகிட்டு வராங்களே, அவங்களாம் இன்னைக்கு ஓகணும் வந்திருக்கணுமே. அது இல்லை. அந்த ஒர்க்லையும் விதி என்பதும் ஜாதகத்தின்படி யோகம் என்பதும் இணைகிற போது தான் அந்த பிரம்மாண்ட வளர்ச்சி. அப்போ அந்த 4ஆம் இடத்தை வச்சு வண்டி வாகனங்கள். 4ஆம் இடம் தான் உங்களுடைய சுயமான பெருமைகளை சொல்லுகிற இடம். அது எப்படி சொல்லலாம்? கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்ன்றீங்க? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த 4ஆம் இடத்தை சொல்லுகிற போது வண்டி வாகனம் வச்சுருந்தா சுகம் வந்துடும், வண்டி வாகனம் வச்சுருந்தா அந்தஸ்து வந்துடும், வண்டி வாகனம் வச்சுருந்தா கௌரவம் வந்துடும், நல்லா படிச்சிருந்தா புகழ் வந்துடும். வருமா வராதா? கண்டிப்பாக. இதெல்லாம் அதோட கோர்வை. ஓகே சார். இப்போ அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது சார் நிறைய விஷயங்கள் சொல்கிற இடம். 5ஆம் இடத்துல எக்கச்சக்கமான செய்திகள் இருக்குது. எப்படின்னா 5ஆம் இடம் என்பது தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற பிள்ளையை பற்றி பேசுகிற இடம். புத்திரஸ்தானம்னு முதல்ல சொல்கிறது. அதுக்கப்புறம் 5ஆம் இடம் தான் உங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு காட்டுற இடம். 5ஆம் இடம் தான் உங்கள் தாய்மாமனை பற்றி சொல்லுகிற இடம். 5ஆம் இடம் தான் உயர்கல்வியை பற்றி பேசுகிற இடம். 5ஆம் இடத்தை வச்சு தான் உங்களுடைய அந்தஸ்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு பொறுப்பே மகாலட்சுமி வாசம்னு பேர். அள்ளி கொடுக்க வேண்டிய கட்டாயம். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 5 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்னு பேர். 5க்கும் 9க்கும் அதிபதி நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ, அவர் நல்லவரோட இருந்தாரோ கெட்டவரோட இருந்தாரோ அதை பற்றி கவலைப்படாத. 5 கூடையவன் திசை வந்தது, 9 கூடையன் திசை வந்ததுன்னா அதிகபட்சம் அந்த பிள்ளைக்கு, அந்த மனிதனுக்கு அந்த ஜாதகப்படி உயர்வை கொடுத்துரும். இது 5ஆம் இடம். உங்களோட பூர்வ புண்ணியத்தை சொல்லுகிறது 5ஆம் இடம். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எவ்வளோ சொத்து இருந்தது உங்கள் அப்பாவுக்கு, அதை ஏன் விட்டுட்டு வெளியில் வந்தீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்போ சொத்து வாங்குவீங்க, இது எல்லாத்தையும் குறிக்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் லாபத்தின் அடிப்படையில் அமைகிற இடம். ஏனென்றால் 5க்கு நேர் எதிரிடம் 11ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்தை வச்சு தான் 11 வச்சு தான் 5. அப்போ லாபத்தின் நோக்கமாக பணத்தை வச்சு செயலாற்றுகின்ற அத்தனை தன்மைகளும் 5ஆம் இடத்துல வந்து சேரும். இப்படி 5ஆம் இடத்துல நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இங்கே இப்போ சில பேர் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறான். இங்கே படிப்பு சுமாராக படிச்சிருப்பான், அங்கே போய் ஸ்காலர்ஷிப் வாங்கினா அதை வாங்கினு படிப்பான், அங்கே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவான், சிஇஓ லெவலுக்கு டெவலப் ஆகிடுறாங்க, நம்பவே முடியலன்னு சில பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம். இதெல்லாம் இந்த 5ஆம் இடத்தோட பெருமை. ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது லாபம். ஒரு குழந்தை 2 வகையில் நல்லா படிக்கும். ஒன்று, இயற்கையாகவே சரஸ்வதி யோகம் இருந்தால்
அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடிய அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட கிரகங்களின் பலம் இருந்தாலும் சூப்பராக படிச்சிடும். அந்த மாதிரி குழந்தைங்க படித்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சரியான பாதையில் அப்படி போகும். சில குழந்தைகள் ஓஹோன்னு வாழணும்னு விதியில் பிறந்திருக்கும். அப்போ அந்த ஓஹோன்னு வாழணுங்கிற விதியில் பிறக்கிற குழந்தை ஃபெயிலாகி படித்த குழந்தையாக இருந்தாலும் அந்த பணம் சேர்க்கணுங்கிற கட்டாயம் வருகிற போது ஒன்று பெரிய லெவலில் தொழில் பண்ணி சாதிச்சிடும், இல்லை பெரிய உத்தியோகத்தில் போய் உட்காந்துரும். 5 வரைக்கும் நம்ம கட்டங்கள் வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ நான் இன்னும் எனக்குள்ளே இருக்கிற சில கேள்விகள்லாம் கேட்குறேன் சார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ராஜாவாக இருந்திருப்பாங்க. அந்த ராஜாவாக இருந்ததுக்கப்புறம் பார்த்தா அடுத்து அவங்க தலைமுறையே வந்துட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அவங்க அழிஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் தான் ஒரு அரசியல்வாதி எடுத்துப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருப்பாங்க, அடுத்து பார்த்தா ஆளே காணாமல் போயிருப்பாங்க. அடுத்து ஆனால் சில பேருக்கு வந்து அவங்களுடைய குடும்பங்கள்னு இப்படி வருது. இது எல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகமா, இல்லை மொத்தமாக எதுவும் அவங்க ஃபேமிலிக்குன்னு எதுவும் ஜாதகம் இருக்கா? இல்லை, இது அடிப்படையாக தனிப்பட்ட ஜாதகம்தான். என்றைக்குமே தம்பி, இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு சூப்பரான பீரியடு ஓஹோன்னு கிரக அமைப்புகள் இருந்து நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு நல்ல ஜாதகம் வந்து சேரும். இயற்கையாகவே கிடைக்கும். நீங்கள் நேரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது இயற்கையாகவே தகப்பனுக்கு நேரம் நல்லா இருக்குது, பிறக்கிற குழந்தைக்கு நேரம் நல்லா இருக்குது, இப்படிங்கிற வழிமுறைகள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கணக்கு. இன்னொன்று பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. இந்த உலகத்தில் எந்த சாம்ராஜ்யங்களும் 250 வருஷத்துக்கு மேல் நின்னதில்லை. வரலாறு படிக்க உங்களுக்கு தெரியும். எந்த சாம்ராஜ்யங்களாக இருந்தாலும் அதிகபட்சம் 250 வருஷம் தான் அது நிற்கும். 250 உடஞ்சி போகிறதெல்லாம் உண்டு. இப்போ சிலதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அந்த லெவலில் சில கண்ட்ரிஸ் இருக்குது இன்றைக்கி, ரைட்டா? அது அப்புறம் பேசுவோம், அது பார்ப்போம். அப்போது இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வரிசையாக 4 தலைமுறைகளாக சூப்பராக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. இது அடிப்படையாக சொல்லணுன்னா அந்த 4 தலைமுறைகளுக்கும் வரிசை ஜாதக அமைப்பு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு கல்யாணம், தேவையில்லாத நேரத்தில் ஒரு கல்யாணம், தேவையில்லாத ஒரு அவலட்சணமான ஜாதகத்தோடு கூடி ஒரு கல்யாணம், இப்படின்னு ஒரு விதிமுறைகள் இவங்க மீறி எங்கேயோ போவாங்க. அன்னையிலேருந்து அடிபட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தேர்றது ரொம்ப கஷ்டம். அடிமட்டத்துக்கு போய் தான் திரும்ப வரணும். உலக நியதியே அப்படி இவர்கள் அடிமட்டத்துக்கு போகணும், இன்னொருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும், அந்த ஜாதகத்துக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வரணும். இது வந்து ஒரு இயல்பான அமைப்பு அது. ஓகே சார். அதே போல் இன்னொன்று நம்ம கேட்கணுன்னா, நிறைய பேருக்கு படிப்பு இல்லை, பார்த்தா ஒரு மாதிரி இவெல்லாம் வந்து அரசியல்வாதியா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும், இல்லை இவரெல்லாம் வந்து ஒரு ஹீரோவா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். பட் அவங்க ஹீரோவும் ஆகுறாங்க, நிறைய பேர் அட்ராக்டும் பண்ணுறாங்கல்ல, அது எதனால் தம்பி? இது வந்து அடிப்படையாக ஒரு மனிதன் உயர்ந்த புகழ் பெறணும், உயர்ந்த பதவி பெறணும், இந்த 2 அடிப்படையில் வரும். ஒரு ஜாதகத்தில் உயர்ந்த புகழ் பெறணும் அப்படின்னா ஜனவசீகரம் இருக்கணும். இந்த ஜனவசீகரம் இருக்கிறவங்கள தான் மக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நம்ம சில பேரை பார்க்குறோம், கொண்டாடுறாங்க, பால் ஊற்றி எல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இதற்கு உயர்ந்த ஜனவசீகரம் இருக்கணும்னா அதுக்கு சில கிரக கூறுபாடுகள் இருக்குது. அதில் எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவாதிபதி சூப்பராக வலுத்திருந்தாருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்துடும். அதே போல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் ரொம்ப சுபகிரகமாக இருந்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மீன லக்னம், 5ஆம் இடத்துல குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார், 5ஆம் இடத்து அதிபதி சந்திரனும் அவரோட இணைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். எக்ஸாம்பிள் தை மாதம் இந்த குழந்தை பிறந்தது, சாயந்தரத்தில் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தை மாதம் சாயந்தரம் அருகிற போதே கடகலக்கணம், கடகராசி, லக்னத்தில் குரு, லக்னத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், வழங்குதா உங்களுக்கு? இத்தனையும் இருந்ததுன்னா அந்த குழந்தைய உலகமே கொண்டாடும்ல. இப்படிப்பட்ட புகழ் வந்துடும். இதில் இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்விக்கு பதில் என்னென்னா வெற்றி. அந்த பெரிய லெவலில் சாதிக்கிறது, பெரிய லெவலில் ஒரு அதிகாரத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெறுகிற ஜாதக கிரகநிலைகள்னே ஒன்று இருக்குது. எதுக்கு சொல்ல போகிறோம்னா, சோமனுக்கு 6-7-8 சுபகிரகங்கள் வீற்றிருந்தால் பூமலி அதியோகம்ன்றான். இந்த பூமியிலேயே மிக அதிகபட்ச அதியோகம் உடையவர்கள்னு பேர். இந்த அதியோகம் உடையவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டில் சொல்கிறாங்க, இதன் பலனை சொல்லுங்கால் நேமியோன் சௌக்கியங்கள் நிறைமதி பலமுடையோன் தீமையாம் பகை வெல்லும் சேனாதிபதியுமாவான்னா. இந்த சேனாதிபதிங்கிற வார்த்தைகள் இந்த பாடல்கள் நிறைய இடங்களில் வரும். ஏனென்றால் அரசனுக்கு அடுத்த பதவி சேனாதிபதி, அரசனையே காத்த பதவி சேனாதிபதி. அரசனை போட்டலன்னா நம்ம போட்டுருவோம். அப்போ இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியை தொடக்கூடிய அமைப்பு சந்திரனிலிருந்து 6-7-8 சோமனுக்கு 6-7-8 சந்திரன் தான் சோமன், சோமனுக்கு 6-7-8 சுபகிரகங்கள் வீற்றிருந்தார். இப்படி இருந்ததுன்னா அந்த வெற்றி மேல் வெற்றி, பெரிய பதவிகள்,
இப்படி கொண்டு உட்கார வச்சிடும். ஓகே சார். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது ஒரு ஏழ்மைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு வேலையில் இருப்பாங்க, பட் எதுவுமே அவங்களால தொடங்க முடியாத ஒரு நிலைமையும் இருக்குது. அதே போல் என் வாழ்க்கை எப்படி தான்ப்பா அவங்களே புரிஞ்சு பேசுகிறாங்களே. அவங்களே சொல்லுவாங்க, நான் பார்க்காத ஜோசியர் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலை, இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அடிப்படையான ஒரு விதி என்னன்னு கேட்டால், இப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், கிரக நிலைகள் பிரமாதமாக இருக்குது, உச்சத்தில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது, நட்புள் இருக்குது, பகைமை இல்லை, நீச்சம் பெறலை, வக்ரமாகலை, ஒரு சராசரியாக நல்ல ஜாதகமாக தெரியுது. ஆனால் அவருக்கு நடக்கிற தசை மோசமாக இருக்கும். எப்படி மோசமாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 வயசில் ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வர்றாரு, ரைட்? சுக்கர தசை அவருக்கு நடக்க வருது, 20 வருஷ தசை, 45 வயசு வரைக்கும் நடக்கும். இந்த சுக்கரன் இந்த பையனுக்கு ஒன்றுமே பண்ணாதுன்னு இருக்கும். ஏனென்றால் அந்த சுக்கரன் இருந்த இடம் நட்சத்திர சாரம் செய்யாது, இல்லை இந்த சுக்கரன் இந்த லக்னத்திற்கு பாவியாக இருப்பார். அப்போ 25 துவங்கி 45 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா அவர் என்ன சொல்லுவார்? அடப்பாங்க சார், நானும் 20 வருஷமாக பார்க்காத ஜோசியர் இல்லை, ஒன்றுமே நடக்கலை, எனக்கு இயற்கை தானே. அது மட்டும் இல்லை, 25லிருந்து 45 வயது வரை ஒரு மனிதன் வளர முடியாமல் போனால் அவனை இரும்பை துடுப்பிடிக்குமே, அப்போ மனசுக்கு விழுந்து போகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் எழும்பி ஓடினாலும் கூட அந்த இயற்கை வீரியம், இயற்கை வளர்ச்சி, இயற்கை அமைப்புகள் நடக்கிறது கஷ்டம். ஆனாலும் அவர் திரும்ப ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வரும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை பார்க்கணுமே தவிர வெக்ஸாக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். அதே போல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கும், இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கான்செப்ட் தான் வந்து பல யூடியூப்புக்குள்ளே போனாலே அதுதான் வந்து ஒரு பெரிய கான்செப்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதாகவும் இருக்குது, பிள்ளையாக இருக்குது. இந்த செவ்வாய் தோஷங்கிறது லக்னத்திலேருந்து எண்ணி பார்க்கணுமா, இல்லை ராசியிலேருந்து எண்ணி பார்க்குறது? லக்னத்திலேருந்து தான் பார்க்கணும். ராசியிலேருந்து எண்ணி பார்க்கணும்னு இப்போலாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது தேவையே இல்லை. எந்த ஒரு தோஷங்கள், எந்த ஒரு அமைப்பும் ஜாதகத்தை எடுக்கின்ற போது லக்னம் தான் முதல்ல எடுத்துக்கணும். அடிப்படை ஜாதகத்தில் பார்ப்பதற்கு லக்னத்தை பேசணும். கோச்சார கிரகங்கள், இப்போ உதாரணத்துக்கு சனி பயிற்சி எனக்கு எப்படி சார் இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ராசின்னு கேட்பேன், அதுக்கு லக்னம் கேட்க மாட்டேன். சார் எனக்கு இப்போ ஜாதகம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா என்ன லக்னம், நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், சார் என்ன திசைன்னு கேட்பேன். இது ரெண்டும் இப்படி கூறுபாடு பிரிச்சுக்கணும், இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. லக்கணத்திலிருந்து தான் செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும். லக்கணத்திலிருந்து 1, 2, 4, 7, 8, 12 எண்ணி பார்த்தீங்களா? 6 கட்டம், 1, 2, 4, 7, 8, 12, 6 கட்டத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போ பாதி தானே, 12 கட்டத்தில் 6 கட்டம் பாதி தானே. அப்போ இந்த பாதி கட்டங்களில் செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷத்தை கொடுக்குதான்னு கேட்டால் இதுக்கு விதிவிலக்கு நிறையா இருக்குது. அப்போ செவ்வாய் தோஷம்னு தெரியும். அந்த செவ்வாய் இருந்த வீட்டு அதிபதி யார், செவ்வாய் யார் பார்க்குறா, ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, லக்னத்துக்கு 4 செவ்வாய் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாயை சனி, ராகு, கேது, குரு இணைந்தாலும் பார்த்தாலும் தோஷம் இல்லை, அது தோஷம்னு எடுத்துக்க தேவையில்லை. இதை மக்கள் ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியில் சிலதான் தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க ஜோதிடத்தில். அதே போல் ராகு கேது தோஷம் 1, 2 ராகுவோ கேதுவோ யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் இன்னொருத்தர் 7, 8க்கு போயிடுவார். அப்போ 1, 2 ராகு கேது இருந்தால் சர்ப்பதோஷம், நாகதோஷம்னு சொல்லப்படுறது உண்டு. நான் ஒன்று சொல்கிறேன், இது எதுக்குமே பரிகாரங்கள் பெருசாக தேவையில்லை. நீங்கள் ராகு கேது தோஷத்தையும் செவ்வாய் தோஷத்தையும் எதுக்கு பார்ப்பீங்க? கல்யாணத்துக்கு. கல்யாணம் பண்ணுகிற போது இது மாதிரியே ஒரு ஜாதகத்தை எடுக்க வேண்டியது தானே, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கிறீங்க, மூடி எப்படி தேடுவீங்க? தண்ணி ஒழுகாமல் இருக்கிற மாதிரி தானே, அதானே கரெக்டாக இருக்கும் சைஸு, அப்படி தேர்ந்தெடுத்துக்கணும். இதை போயிட்டு நமக்கு வருத்தப்படுறதுனாலையோ இல்லை எங்கேயாவது தேவையில்லாத போய் தேடி அதுக்கு அவசியம் இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன் மக்கள், எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது சார். இப்போ இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்தில் வந்து ஏதாச்சும் சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குமா? நிறைய டிவோர்ஸிஸ் எல்லாருமே இந்த இதில் தான் இருப்பாங்களா? இல்லை தம்பி, அப்படி இல்லவே இல்லை தம்பி. அப்படி ஒரு 10ஆம் பொதுவான கருத்துக்களே பிழையானது. எப்படின்னு கேட்டால், ராகு கேது தோஷம் இருந்தால் தாமத திருமணம் நடக்கும், இல்லாட்டி கல்யாணத்தப்போ பொருளாதாரங்கள் கஷ்டங்கள் ஏதாவது இருந்து கல்யாணம் நடக்கும், இல்லாட்டி ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி போய் செட்டில் ஆகிற கல்யாணங்கள் நடக்கும். இந்த கல்யாணம் என்று சொல்லுவதில் ஒரு பெரிய படிப்பினை இருக்கும், அதான் ராகு கேது தோஷம். மற்றபடி அவங்க செட்டிலே ஆக முடியாது, கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகித்தான் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை, அப்படி கிடையாது. இப்போது ஒரு சிலருக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்போதே நடந்துருவாங்கள்ல, அதாவது இந்த ஏஜில் நல்ல வேலைக்கு போயிடுவான், இந்த ஏஜில் நல்லா சம்பாரிச்சிருவான்,
கல்யாணமும் அது சைட் பை சைடு நடந்துரும், குழந்தைகள் நல்லபடியாக அது இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லாமே வந்து ஒரு தடங்கள் இருக்குது. அது வந்து என்ன சனீஸ்வர் அவங்கள வந்து எப்போதும் பிறந்ததுலேருந்தே பிடிச்சி வச்சிருக்காருன்னு அப்படி இல்லை, வச்சுக்கலாமா? அப்படி இல்லை. அந்த ஒரு ஜாதகர் பிறக்கிற போது அந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை. ம் ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. ம் இந்த தனுசு லக்னத்தில் பிறக்கிற குழந்தைக்கு பிறக்கிற போது உத்திராட நட்சத்திரம். ம் அப்போ சூரிய தசையில் பிறக்கும். சூரியன் 9க்கு அதிபதி. அவர் நல்ல இடத்துல இருந்துட்டா அந்த குழந்தை பிறக்கிற போதே சரியானபடி வளர ஆரம்பிக்கும். ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர தசை வரும். ம். அது 8க்கு அதிபதி. ம். கொஞ்சம் சிரமப்பட்டு தன்னை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் செவ்வாய் தசை வரும். 5க்கு அதிபதி. அந்த சிரமப்பட்டு வந்த குழந்தை படார்னு ஒரு நிலையை போய் தொடும். இப்படி அந்த வரிசையாக வரக்கூடிய திசைகள் ஒரு சாஃப்டாக அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஜாதகம் அமைஞ்சிரும். ம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தோல்விலையும் விழுந்துடாமல் கான்ட்ரவர்சியில் சிக்காமல் அழகாக தங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணிடுவாங்க. சில பேர்களுக்கு உல்ட்டாவாக இருக்கும், சில பேருக்கு முன்ன நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மல்லு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே சார். அதே போல் இந்த ஜோதிடத்தில் இன்னொன்று சொல்கிறது வந்து இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வந்து கிரகங்கள் இருந்தாலே ரொம்ப ஆபத்து அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு நிறைய இப்போ சொல்கிறாங்களே சார், அது என்ன அந்த 6 8க்கு என்ன அப்படி வேல்யூ? தப்பான கருத்து அது. ம் 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. 6ஆம் இடம்தான் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறீங்க. ம் அந்த சர்டிஃபிகேட் தகுந்த ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ம் உங்கள் படிப்பு 4ஆம் இடம். ம் அந்த 4ஆம் இடத்துக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் ஒரு வேலைக்கு சேர்ந்துறதுங்கிறது 4ஆம் இடத்தை சார்ந்து இருக்கும். 10ஆம் இடம், உங்கள் அப்பா ஒரு தொழில் பண்ணுறாரு, அவருக்கு பின்னாடி அந்த தொழிலுக்கு போய் நீங்கள் உட்காந்துட்டீங்க. இது 10ஆம் இடம். இதுக்கு பேர் குலத்தொழில்ன்றோம். ம் அப்போ பரம்பரையாக ஃபேமிலி பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு வரோம். இந்த ரெண்டும் இல்லாமல் ஒருத்தன் படித்த சர்டிஃபிகேட்டையும் தூக்கி போட்டான், ம் அப்பா அம்மாவையும் தூக்கி வீசிட்டான், ம் அந்த பூர்வீகத்தில் இருந்து வாழலை, ம் எங்கேயோ போகிறான், சம்பந்தம் இல்லாமல் ஒரு துறையை தொடுறான், பெரிய லெவலில் ஜெயிக்கிறான். ம் என்ன காரணம்? 6ஆம் இடத்ததிபதி சரியாக இருப்பார். 6ஆம் இடம் என்பது சிறப்பாக இருந்தால் தான் ஒரு மனிதன் உழைப்பதற்கான அக்கறையே வரும். ம் எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறதோ அவரிடம் சோம்பேறித்தனம் இருக்காது. இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்தோட செயல்பாடு. அப்போ 6ஆம் இடத்தை எப்படி ஒதுக்க முடியும்? நிறைய என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அடிப்படையாக ரணம் ரோகம் சத்துருன்ட்டாங்க. 6ஆம் இடத்தை எதிரிகளையும் நோய்களையும் கடன்களையும் கொடுப்பது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அப்படிலாம் கிடையாது. 6ஆம் இடம் என்பது தான் உழைப்பு. இங்கே பாருங்கள், ஒரு இப்போ ஒன்றுக்கு ஒன்று முன்ன பின்ன பார்த்தா தெரியும். ஒரு மனிதன் ஒரு அம்மா அப்பா வேண்டாம், அந்த தொழில் வேண்டாம், நான் படித்ததுக்கும் தொழில் பண்ண மாட்டேன், தனியாக போய் பண்ண போகிறேன்னு துவங்கினான்னா அவனுக்கு ரணம் ரோகம் சத்துரு வருமா வராதா? எதிரிகள் வருவானா வரமாட்டானா? கண்டிப்பா நோய்கள் வருமா வராதா? கடன் படுவானா படமாட்டானா? கண்டிப்பா. எப்படி இது? அது இருந்தால் இது இருக்குத்தானே செய்யும். அப்படித்தான் இது. ம் இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா ஒருத்தர் தோக்கடிச்சா தான் நீங்கள் ஜெயிக்கலாம். கண்டிப்பா. அப்போ அது தோக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த கஷ்டத்தை எப்படி நீங்கள் கஷ்டம்னு சொல்ல முடியும்? ம் அதுதான் உங்களோட தொழில். அதுதான் உங்களுக்கு வெற்றியே தரப்போகுது. அதே மாதிரி 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுளை பற்றி சொல்லுகிற இடம். ம் இந்த 8ஆம் இடத்தோட கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாது. அதாவது அட்டமாதிபதியும் ஆயுள் காரகனும் திட்டகேந்திர திரிகோணம் தண்ணில் தொட்டலக்கினத்தோன் வலுப்பெற்றிருந்தால் ஆயுள் 100ன்றான். ம் அப்போ எதை வச்சு சொல்கிறான்? 8 வலுத்திருந்தா தான் ஆயுளுக்கே பங்கம் இல்லை. ஆயுள் நல்லா இருக்கணும், நீண்ட காலம் வாழணும், சௌக்கியமாக இருக்கணும். மறைமுகமாக சொன்னோம்னா அஷ்டம் மங்களம் அங்கே தான் இருக்குது, அஷ்ட மகாலட்சுமிகள் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப தேவை. இத்தனைக்கு மத்தியில் ஒரு மனைவி 8ஆம் இடம், மனைவிக்கு வருகிற கணவன் 8ஆம் இடம், இது ரெண்டும் சேர்ந்தா தானே குடும்பம். அதுக்கப்புறம் தானே புள்ள. இது எதுவுமே வேண்டான்னு இருந்தது. இப்போ அந்த 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அது நீச்சமா இருக்கு அப்படின்லாம் இருந்தா அது ரொம்ப மோசமானது அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அது அப்படி இல்லை தம்பி, அப்படி ஜாதகத்தை பொறுத்தளவு எல்லாமே பயமுறுத்தியே. ஆமாம், ஜாதகத்தை பொறுத்தளவு மேலோட்டமாக நீங்கள் புத்தகம் படிக்கிற போது எழுதப்படுகிற விஷயங்கள் வேற. இப்போ நானே வந்து பார்த்தா இத்தனை புத்தகங்கள் வச்சுக்கிறேன். இதில் படிக்க போகும்போது அந்த ஆசிரியர் என்ன சொல்ல நினைச்சாரோ அதை முழுவதும் 4 வரியில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்லை. எவ்வளோ வரியில் சொல்லலாம்? ஒரு சினிமா 3.5 மணி நேரம் பார்க்குறோம், கதை என்னன்னு சொன்னால் நாட்டு என்னன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு வரி கதை என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறோம்? ஒரு அண்ணன் தம்பியும் அடிச்சுக்கிறான், 3வது ஒருத்தன் வந்து பிடிக்கிட்டு போயிடுறான், முடிஞ்சு போச்சு கதை. இப்படி தானே? அதை 3 மணி நேரம் ஆக்குறோமே. இந்த மாதிரி கிரகநிலைகளை பொறுத்தளவு 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா உடனே அது கெட்டு போச்சு அல்லது கெட்டதை செய்ய போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கிரகத்தை யார் பார்க்குறா? அந்த இடம் யாரோட இடம்? அது நீர் ராசியா, நெருப்பு ராசியா, காற்று ராசியா? அது அந்த திசை எப்போ வருது? அந்த தசாநாதன் வருவானா வரமாட்டானா? இவ்வளவுக்கு பின்னாடி தான் அதுக்கு ஒரு பலன். அப்படி எடுத்த கௌத்தம்னு சொல்லவே முடியாது.
சார் இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய வந்து சந்தேகங்கள் வந்து ஜாதகம் ரீதியாக வந்து நிறைய மக்களுக்கு இருக்குது. அது அவங்க கமெண்ட்லேயே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சு நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் பண்ணலாம். தேங்க்யூ சார். நன்றி தம்பி.